ஆம் அன்பர்களே, பல அன்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நிறுவனம் சிங்கள மொழி சேவையை ஆரம்பித்து வைத்தது. இதன் முழு நோக்கம் எமது கருத்துக்கள் அரசை சென்றடைய வேண்டும் என்பது ஒரு ஏக்கம். இரண்டாவது, இந்த வடகிழக்கு மக்களின் ஓரளவு அறியக்கூடிய விடயங்கள், என்னால் பொறுத்த வரைக்கும் நிறைய விடயங்கள் சிங்கள மக்களை போய் சேர்வதில்லை. எல்லாமே இந்த தமிழ் பேப்பரை பார்க்கணும், தமிழையே கேட்டுட்டு போறதால அது ஒன்றும் பெரிய சாதனை ஈட்டாது. அதனால்தான் இது மக்கள் சேவையாகத்தான் இந்த சிங்கள சேவை வந்திருக்கின்றது. எனவே இந்த சிங்கள சேவைக்கும் உங்களது ஆதரவு தேவைப்படுகின்றது. அரசாங்கம் எமது தமிழ் பேசும் மக்களுக்கு இழைக்கின்ற அநீதிகளை அரங்கேற்றவும், எமது பாதிக்கப்பட்ட மக்களின் விடயங்கள் சிங்கள தேசத்தை போய் அடைய வேண்டும் ஒரு நோக்கத்துக்காகவே ஒரே நிறுவனம் சிங்கள சேவையும் செய்கின்றது. எனவே இன்று முதல் வெள்ளிக்கிழமை முதல் இந்த சேவை அமலுக்கு வருகின்றது. அது டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகளையும் நாம் கொண்டு போக போகின்றோம். எனவே எமது இமெயில் ஊடாக அந்தந்த ஊர்களில் நடக்கின்ற இந்த கரத்தில் பிடிச்ச திணைக்களம், தொல்லை திணைக்களம், அப்புறம் வைல்ட் லைஃப் திணைக்களங்கள் எல்லாம் நம்ம மக்கள்ல காணியை பிடிக்கிறதும் அழிக்கிறதும் எடுக்கிறதும், கண்ட இடங்களில் இரவில் ரகசியமான முறைகள்ல மண்ணுக்குள்ள போய் சிலையை பதிச்சு வச்சு தூக்குறது, இப்படி பல வகையான விடயங்களை நாம மக்களிடத்துல அரங்கேற்றணும். சிங்கள மக்கள் வாழாத இடத்துக்கு இன்னத்துக்கு சிங்கள பஞ்சல தேவையில்லை. அதே அந்த மாதிரி விடயங்களை அரசுக்கும் சொல்லி மக்களுக்கும் சொல்லி இது நியாயம் இல்லை அநியாயம் என்று சொல்லி நாம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிகளை இந்த சிங்கள சேவை மூலம் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். எனவே வடகிழக்கு முழுவதும் இப்படியான சம்பவங்கள் இரகசியமான முறையில் அரங்கேற்றப்படும் போது எங்களுக்கு அதை எத்தி வையுங்கள், நாம் அதை உரிய இடங்கள் தட்டி வைப்போம். ஏனெனில் அது உரிய இடங்களை போய் சேர அளவுக்கு தான் இந்த சிங்கள சேவை இருக்கும் என்பதையும் அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாம் செய்திக்குள் செல்லலாம். அன்பு நேயர்களே, நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம், ஈரான் மீது எந்த நிமிடத்திலும் ஒரு போர் தொடுக்க தயாராகி வருகின்றது இஸ்ரேல் கழகம், அமெரிக்க கழகம். அதற்காக ஈரானுக்குள் ஏகப்பட்ட விடயங்கள் ரெடியாகி வருகின்றது. ஈரான் அதாவது ஒரு விமான நிலையம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்ற புதிதாக கட்டிய விமான நிலையம், ஹெமதான் விமான நிலையம். இது போருக்கான ஒரே ஒரு விமான நிலையமா, தனிக்கர போர் தான். போருக்குரிய தளபாடங்கள் ஆயுதங்களை கொண்டு இந்த ஏர்போர்ட்லாம் குமிக்கிற. இப்ப அந்த ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட யுத்தத்துக்கான தளபாடங்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவோட சேட்டலைட் மூலம் கண்டறியப்பட்டது இந்த வாரமே. அதுதான் நாங்க சொல்லிக்கிறோமே, யுத்தத்துக்கு தயாராகிறாங்கன்னப்ப ஈரான் மீது இவங்க இந்த கழுகுகள் இரண்டும் எந்த நிமிடத்திலும் ஒரு தாக்குதலுக்கு வருகின்ற போது ஈரான் தனது ஹெமதான் விமான நிலையத்திலிருந்து ஏகப்பட்ட தளபாடங்கள் மூலமாக தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றது. இதுதான் இப்ப நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம். உலக பரப்பில் அந்த ஆண்டு என்பது நீரிலும் நிலத்திலும் கண்டம் கடக்கணும் மக்கள். அது எந்த நாடுடன் நாங்கள் குறிப்பிட முடியாத அளவுக்கு தான் நீர் இயற்கை அழிவுகளும் இந்த செயற்கை அழிவுகளும் மிக அதிகமான சேதத்தை கொண்டு வரப்போகுது. உலகத்தில் மிக அதிகமாக கண்டம் விட்டு கண்டமாகும் ஏவுகணை மூலம்தான் தாக்குதலும் தொடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் முதலாக ஒரு போராக இருந்தால் அது ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தொடுக்கின்ற போராகத்தான் இருக்கும் என்றும் உலக பரப்பில் இன்று முதல் அது பேசப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஹெமதான் விமான தளத்தில் Su-35 போர் விமானங்களை நிலைநிறுத்த ஈரானின் இறுதி முயற்சியை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலிய தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஈரானின் ஹெமதான் விமான தளத்தில் நோக்கத்திற்காக கட்டமைக்கப்பட்ட கடினப்படுத்தப்பட்ட விமான தங்குமிடங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்திருப்பது Su-35 திட்டத்தின் அரசியல் நோக்கத்திலிருந்து முன்னணி செயல்பாட்டு யதார்த்தத்திற்கு மாற்றத்தை குறிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள பாதுகாப்பு திட்டமிடுபவர்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக அமைதியாக எதிர்பார்த்ததை தீர்க்கமான செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. ஈரான் ரஷ்யாவின் Su-35 பல்பனி போர் விமானங்களை முன்னணி சேவையில் ஒருங்கிணைப்பிற்கான இறுதி உட்கட்டமைப்பு கட்டத்தில் நுழைந்துள்ளது. ஹெமதான் விமான தளத்தில் கடினப்படுத்தப்பட்ட விமான தங்குமிடங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்திருப்பது ஒரு ஊக கொள்முதல் சமிக்ஞையை விட ஒரு தீர்க்கமான பொருள் உறுதிப்பாட்டை குறிக்கிறது. அது ஒரு யூகமே கிடையாதாம், அது ஒரு தீர்க்கமான முடிவாகத்தான் இஸ்ரேல் சொல்லுது. இஸ்ரேலுக்கு தகவல் கிடைச்சிடும் இல்ல, புதிதாக கட்டப்பட்ட வளைந்து கடினப்படுத்தப்பட்ட விமான தங்குமிடங்களின் தொகுப்பை படங்கள் அழகாக தெளிவாக வெளிப்படுத்துகின்றன.
அவற்றின் அளவு, வடிவியல் மற்றும் இடம் சார்ந்த உள்ளமைவு ஆகியவை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வயதான மரபு கடற்படையை விட பெரிய இரட்டை எஞ்சின் 4ஆம் தலைமுறை போராளிகளின் அடிப்படை தேவைகளுடன் சந்தேகத்துக்கு இடமின்றி ஒத்துப்போகின்றனவாம். இது வலுவூட்டப்பட்ட தங்குமிடங்கள் ஒவ்வொன்றும் தோராயமாக 25க்கு 30 மீட்டருக்கும் அளவுள்ளவை என்றும் ஈரானின் தற்போதைய F4 Phantom 2 சரக்குகளுக்கு தேவையான பரிமாணங்களை கணிசமாக மீறுகின்றன. இதன் மூலம் உட்கட்டமைப்பு உள்வரும் சோய் Su-35க்காக நோக்கத்திற்கான கட்டப்பட்டுள்ளது என்றும் அடிகோடிட்டு காட்டுறது அந்த செய்தி. இது ஒரு தளமாகும். அதன் இயற்பியல் தடம், பராமரிப்பு உரை மற்றும் செயல்பாட்டு கோட்பாடு அடிப்படையில் வேறுபட்ட அடிப்படை தத்துவத்தை கோருகின்றன. மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால், கட்டுமானத்தின் நேரம் 2024 பிற்பகுதியில் ஆரம்பகால அடித்தள பணியிலிருந்து டிசம்பர் 25க்குள் செயல்பாட்டுக்கு அருகில் வந்துவிட்டதாம். ரஷ்யாவின் கொம்சோமோல்ஸ்க் விமான ஆலையில் உறுதிப்படுத்தப்பட்ட உற்பத்தி மைல்களுடன் துல்லியமாக ஒத்து செய்கிறதாம். இது தெஹ்ரான் தள தயார் நிலையை பிந்தைய தற்காலிக தழுவலுக்கு பதிலாக விநியோக அட்டவணைகளுடன் சீரமைக்கிறது என்பதை வலுவாக குறிப்பதாக இஸ்ரேல் செய்தி கொண்டு செல்கின்றது. செயற்கைக்கோள் சான்றுகள், உற்பத்தி காலக்கெடு மற்றும் மூலோபாய புவியியல் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு தவிர்க்க முடியாத ஒரு முடிவை காட்டி காட்டுகிறது என்றும், ஹமதான் விமான தளம் குறைந்தது ஒரு ஈரானிய Su-35 விமான பிரிவுக்கான முதல் செயல்பாட்டு இல்லமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது 1979ஆம் ஆண்டில் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரானிய விமானப்படையில் மிகவும் விளைவு மிக்க பாய்ச்சலை குறிக்கிறதாம். மிகவும் நவீனமயப்படுத்த இடமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த உட்கட்டமைப்பு முடுக்கம் தெஹ்ரான் இப்போது Su-35 ஒரு குறியீட்டு மேம்படுத்தலாக அல்லாமல் மாறாக முன்கூட்டியே துல்லியமான விமான தாக்குதல்கள், மின்னணு போர் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக உயர்ந்த எதிரிகளின் தொடர்ச்சியான வான் தாக்குதல்களின் கீழ் செயல்படும் என்றும் எதிர்பார்க்கப்படும் என்றும் ஒரு உயிர் வாழும் போர்க்கால சொத்தாக பார்க்கிறது என்பதையும் குறிக்கிறது. விமான சட்ட விநியோகத்திற்கு முன்னதாக கடினப்படுத்தப்பட்ட விமான தங்குமிடங்களில் வேண்டுமென்று முதலீடு செய்வது உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் சமீபத்திய மோதல்களில் இருந்து பெறப்பட்ட கடினமான படிப்பினைகளை பிரதிபலிக்கிறதாம். அங்கு திறந்த ஏப்ரான்களில் வெளிப்படும் விமானங்கள் விரோத போக்கின் சில மணி நேரங்களுக்குள் நடுநிலையாக்கப்பட்டன. போர்க்களத்தை பாதிக்கக்கூடிய முன்பே விமான சக்தியை திறம்பட அது சரி செய்கிறதாம். சரியா ஸ்ட்ராங்காக தான் செய்யறாங்க உள்ளது. இந்த நடவடிக்கை தெஹ்ரான் அதன் ஆரம்ப எச்சரிக்கை, இடைமறிப்பு மற்றும் தடுப்பு தோரணையில் ஒரு மைய பங்கை வகிக்கும் என்று எதிர்பார்க்கிறது என்றும் இஸ்ரேல் அஞ்சுகிறது. இதேவேளை இஸ்ரேலுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை மீண்டும் நிலைநாட்ட ஈரான் தனது ஏவுகணை திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக ஈரானிய ஆட்சி நிறுவனங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றன. பாதுகாப்பு கவுன்சிலின் உச்ச தலைவரின் பிரதிநிதிகள் ஒருவரான அலி சம்ஹானியுடன் இணைந்த ஈரானிய ஊடகம், ஈரான் தனது பாதுகாப்பு உத்தியை மறுசீரமைக்கவும் கடின சக்தி மூலம் தடுப்பு நடவடிக்கைகளை மீட்டெடுக்கவும் பாதுகாப்பு கவுன்சிலை உருவாக்கியதாக அறிவித்திருக்கின்றார். ஈரானின் மிக உயர்ந்த தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை முடிவெடுக்கும் அமைப்பான உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இஸ்ரேல் ஈரான் போருக்கு பிறகு பாதுகாப்பு கவுன்சிலை நிறுவியது. போருக்கு பிறகு பாதுகாப்பு கவுன்சில் மிக முக்கியமான சாதனை ஈரானின் பாதுகாப்பு திறன்களை மறுகட்டமைத்தல் மற்றும் மேம்படுத்தல் என்று அந்த ஊடகம் கூறுகிறது. இது பெரும்பாலும் ஈரானின் ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு திறன்களை குறிக்கிறது. முன்னாள் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தளபதியும் எக்ஸ்-பிரான்சி டிஸ்கரன்மென்ட் கவுன்சில் உறுப்பினருமான மௌசைன் ரசாய்க்கு நெருக்கமான ஒரு அரசியல் செய்தியாகவே இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவின் அமெரிக்க வருகைக்கு முன்னதாக தடுப்பு தன்மையை மீட்டெடுப்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஏவுகணை பயிற்சி மற்றும் ஈரானிய அதிகாரிகள் சமீபத்திய அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமெரிக்க வருகையின் போது ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்களை தாக்குவதற்கான விருப்பங்கள் குறித்து நெதன்யாகு விளக்குவார் என்று மேற்கத்திய ஊடகங்கள் அண்மை காலமாக செய்தி வெளியிட்டு வருகின்றது. பிறகு ஈரான் தனது ஏவுகணை திட்டத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதில் குறைந்தது 2 ஏவுகணை தளங்களில் உட்கட்டமைப்பை மறுகட்டமைப்பது அடங்கும் என்றும், ஈரான் திட ஏவுகணை எரிபொருளுக்கான வேதியியல் முன்னோடிகளாகவும் இறக்குமதி செய்துள்ளது என்றும், மற்றும் சீன
பாலஸ்தீன மக்கள் குடியரசில் இருந்து எரிபொருள் கலன்களை பெற முயற்சித்துள்ளது என்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிரான ஒரு தடுப்பாக ஈரான் வரலாறு ரீதியான ஏவுகணை மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது என்றும் இந்த அணுகுமுறை ஈரானிய ராணுவ கோட்பாட்டில் ஆழமாக பதிந்துள்ளது என்றும் எதிர்காலத்தில் மாற வாய்ப்பில்லை என்றும் அழகாக தெளிவாக ஈரான் சொல்லுகின்றது. இது ஈரானின் கருத்தான செய்தியாத்தான் அது பார்க்கப்படுகின்றது. ஆக இதுகளை நாம் பார்க்கின்ற போது வளைகுடாவில் ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொள்வதிலிருந்து விலகுவதற்கான எந்த வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. மிக அதிகமான செய்திகள் இதனுடன் வந்தாலும் ஈரான் மீதான அணு ஆயுத பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஆகியோருக்கு இடையில் சந்திக்க உள்ளார்கள். பெஞ்சமின் மாம்ஸ் போப்ளார் அமெரிக்காவுக்கு இந்த சந்திப்பில் ஈரான் ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் தனது அணுசக்தி திறன்களை மீண்டும் கட்டியெழுப்ப முயன்று வருவதாகவும் இந்நிலையில் ஈரானிய ஊடகம் ஒன்றிடம் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியான் கூறுகையில் 2 அதிர்ச்சி கூட்டும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஈராக்கோடு 8 வருடங்கள் போர் புரிந்ததை விட இன்றைய சூழ்நிலை அதைவிட மோசமானது. நாங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பாவுடன் ஒரு முழு அளவிலான போரில் இருக்கிறோம். அந்த சொல்லிட்டாரே, இதான் நீங்க உள்ள ஹைலைட்டா பார்க்க வேண்டிய செய்திகளா? அழகாக தெளிவாக ஈரான் சொல்லிட்டது. குறிப்பாக சொல்லிட்டு எங்கள் நாடு நிலையானதாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. உன்னிப்பாக பார்த்தால் இது மிகவும் சிக்கலானதாகவும் கடினமானதாகவும் இருக்கிறது என்றார். அதே சமயம் 80ஆம் ஆண்டு முதல் 88ஆம் ஆண்டு வரை ஈராக்குடன் நடத்திய மோசமான போரையும் அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய நாடுகளான போர் ஈராக் எங்களுக்கு எதிராக தொடுத்த போரை விட மோசமானது. அந்த போரில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் மேற்கத்திய நாடுகளான மோதல் அதனை விட இன்னும் வியத்தகு முறையில் அதிகரிக்க கூடும் என்றும் பெஸெஷ்கியான் கூறியிருக்கிறார். பெஸெஷ்கியான் மிச்சம் லேசானவும் ஆளாக பார்க்கப்படல. அத்துடன் ஈரானின் ராணுவம் இஸ்ரேலுடனான மோதலுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது ஒரு வலிமையான நிலைக்கு மீண்டெழுந்துள்ளது. எமது ராணுவ படைகள் தங்கள் பணிகளை வலிமையுடன் செய்து வருகின்றனர். இப்போது நாம் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளையும் மீறி உபகரணங்கள் மற்றும் மனித பலத்தின் அடிப்படையில் அவர்கள் தாக்கப்பட்ட போது இருந்ததை விட வலிமையாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எங்களை தாக்க விரும்பினால் இயல்பாகவே அவர்கள் ஒரு மிகவும் உறுதியான பதிலடியை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொல்லுகின்றார். அவர்கள் எதிர்கொள்ளுவார்கள் என்றும் உறுதியாக சொல்லுகிறார். ஆக ஈரானும் தயாராகிவிட்டது. நாம் ஏற்கனவே சொன்னது போன்று எந்த அடி வந்தாலும் நாங்கள் தாங்குவாண்டா என்ற மாதிரி ஈரான் அதற்கும் தயாராக வருகின்றது. பார்ப்போம். இந்த ஆண்டு, இந்த 2026ஆம் ஆண்டு மீண்டும் நாம் பதிவு செய்கின்றோம். ஒரு 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கிய பயணம்தான் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் அந்த அளவுக்கு தான் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் தாக்கம் செலுத்த போகுது என்பதை நாம் கடந்த ஆண்டிலும் சொல்லி இருந்தோம். இந்த ஈரான் யுத்தத்தின் போது இப்போதும் சொல்லுகின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பமானது முடிவு வரையும் யுத்தமாகவே பார்க்கலாம். நாடுகள் எந்த நிலைமையில் போகுதுன்றதை அவதானித்து மற்றும் ஒரு காணொளியில் பார்க்கலாம். நேர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.